தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும் என சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தின் கைட்லைன்ஸ், அவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஹேண்ட்புக்லையும் அதுக்கப்புறம் இந்த அவங்களோட உத்தரவு என்னென்ன இருக்கோ முழுமையாக அவங்களுக்கு உள்வாங்கிக் கொள்ளும் வகையில் அந்த பயிற்சி நடைபெறும். இன்றைக்கும் அந்த செகண்ட் ட்ரைனிங் நடக்கும். நாளைய தினம் டேபிள் ரேண்டமைசேஷன் பண்ணுவாங்க. தபால் வாக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி முதலில் தபால் வாக்கு தான் தொடங்கும். அண்மை காலங்களில் சோஷியல் மீடியாவில் உங்கள் மேஜர் பத்திரிகைகளில் எந்த ஒரு பத்திரிகை அறிக்கையும் மாநகராட்சி சார்பிலையோ மாவட்ட தேர்தல் சார்பிலையோ இந்த கவுண்டிங் ப்ராசஸ் பற்றி கொடுக்கவில்லை. அது கொடுத்ததாக ஒரு செய்தி வந்ததே தவறான செய்தி. அதே நேரத்தில் மீண்டும் அன்றைக்கே நாங்கள் ட்விட்டரில் எக்ஸ்லேயும் போட்டிருந்தோங்க, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் படிதான் இந்த தபால் வாக்குகள் 8 மணிக்கு தொடங்கப்படும். அதே மாதிரி முழுமையாக தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்றப்படும். தயவுசெய்துங்க, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படும். தபால் வாக்கோட முடிவு வர வர அதோட டீட்டெயில்ஸும் அந்த ஏஜென்ட்ஸுக்கு வழங்கப்படும். அதுக்கு சந்தீப் ராய் ராட்டோர் சாரும் நாங்களும் ஒரு ஜாயிண்ட் கவுண்டிங் பந்தோபஸ்துன்னு போட்டிருக்கோங்க. அந்த கவுண்டிங் பந்தோபஸ்தில் செப்பரேட்டாக நம்ம இதற்கென ஆல்மோஸ்ட் 3 டயரில் 1055 பணியாளர்கள் இருக்காங்க. ஏற்கனவே வாக்கு மையம் பாதுகாப்பில் ஏற்கனவே நாங்கள் அதற்கான அறிவிப்பை கொடுத்துருக்கோம். இன்றைய தினம் மீண்டும் நான் சொல்கிறேங்க, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் முழுமையாக ஸ்க்ரூப்புலஸாக பின்பற்றி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்.